ராஜேஸ்வரி, புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பிராந்தியத்தில் புதுச்சேரி தலைமை பொறியாளர் தீனதயாளன் உள்ளிட்ட அதிகாரிகள் 5 பேரை சிபிஐ அதிகாரிகள் பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் பாத்தீங்கன்னா காரைக்கால் பொதுப்பணித்துறை மூலமாக சாலை மேம்பாட்டு பணி நகரப்பகுதியிலும் திருப்பாப்பட்டியிலும் புதிய குடிநீர் குழாய் பொருத்துவதற்காகவும் மேல்நீர் தேக்கம் தொட்டி கட்டுவதற்காகவும் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை முறைகேடுகள் நடைபெறுவதாக சிபிஐ மற்றும் வருமான வரித்துறைக்கு புகார்கள் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காரைக்கால் கடற்கரை கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட உள்ள சாலை பணிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக புதுச்சேரியிலிருந்து பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் நேற்று காரைக்கால் வந்தார். அவரை கடற்கரை பகுதியில் உள்ள விடுதியில் தங்கியிருந்தார். பிற்பகல் 2 மணிக்கு பின்தொடர்ந்த சிபிஐ அதிகாரிகள் 2 வாகனத்தில் அந்த அறைக்குள் புகுந்தனர். அப்பொழுது 5 அதிகாரிகள் புதுச்சேரி காரைக்கால் சேர்ந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் 5 பேர் அந்த அறையில் இருக்கிறார். அதாவது புதுவை தலைமை பொறியாளர் தீனதயாளன், காரைக்கால் பணிபுரியும் கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகரன், செயற்பொறியாளர் மகேஷ் மற்றும் சிதம்பரநாதன், உதவி பொறியாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் சிபிஐ அதிகாரிகள் சுற்றி வளைத்து பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள் வெளியேற முடியாத அறைகள் மூடப்பட்டுள்ளது. இது மட்டுமல்ல, இரவு முழுவதும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையில் கிட்டத்தட்ட பணம் கைமாறியதாக கூறப்படுகிறது. அதாவது டெண்டர் விடுவதற்காக அந்த டெண்டர் எடுப்பதற்காக பணம் கைமாறியதாக, அதாவது அவருக்கு ஆர்டர் கொடுப்பது கைமாறியதாக கூறப்படுகிறது. இரவு முழுவதும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தற்பொழுது வரை விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தீனதயாளன் செயற்பொறியாளர் தலைமை பொறியாளர் அலுவலகத்தை சீல் வைக்கப்பட்டு அவர் வீடு மற்றும் அலுவலகத்திலும் சிபிஐ அதிகாரி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் தலைமை பொறியாளர் உள்ளிட்ட 5 அதிகாரிகளிலும் சிபிஐ அதிகாரி லஞ்ச பணம் வாங்கியதாக பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் அதிகாரி வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராஜேஸ்வரி, ஜெயக்குமார், இந்த 5 பேரை தவிர்த்து வேறு யாரிடமாவது விசாரணை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறதா? இது தொடர்பாக ஏதேனும் தகவல் கிடைத்திருக்கிறதா? 5 அதிகாரிகளை மட்டும் தற்பொழுது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களுடைய பதிலை வைத்துதான் அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும் தெரிகிறது. ஆனால் புதுச்சேரியில் பொறுத்த வரைக்கும் அரசு டெண்டர் விட்டு அதற்கு எனக்கு தான் வேண்டும் என்று நிறைய பணம் வாங்கி தான் டெண்டர் கொடுக்கப்படுவதாக புகார்கள் எழுந்து வருகின்றன. ஆனா புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் தமிழகம் புதுச்சேரியை ஒப்பிடும்போது டெண்டர் விடுவதில் முறைகேடுகள் புதுச்சேரியில் அதிகமாக நடைபெறுவதாகவும் பொதுமக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் குற்றஞ்சாட்டி வந்த நிலையில் சிபிஐ அதிகாரிகள் 5 அதிகாரிகள் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருவது புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜேஸ்வரி.